பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். போன 3 வீடியோக்களில் பெண்கள் சபைகளை உபதேசிக்கக்கூடாது, பிரசங்கிக்கக்கூடாது, ஒரு தலைமை பொறுப்படுத்த ஊழியம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஒரு சில காரண வசனங்களை எடுத்து இப்போ உள்ள அப்போ இல்லாட்டி இப்போ வரைக்கும் போதிச்சிட்டு இருக்கிற அந்த காரணங்கள் என்ன, ஏன் அப்படி பவுல் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன 3 வீடியோக்களில் பார்த்தோம். தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம், அதில் எபேசு சபைக்கு சொல்லப்பட்ட அந்த வீடியோக்களில் விக்கிரக கலாச்சாரம், அதை தியானாளுடைய அந்த சாஸ்திர சம்பிரதாயம் அதோடைய தாக்கத்தை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதனால் உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது கொருந்து சபை மக்களுக்கு எழுதின அவங்களுடைய அந்த உலக ஞானம், அந்த ஞானத்தின் விவாதம், தாங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்ற உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு வேறுபாடு பிரிவினைகள் அங்கே உண்டாச்சு. கலக்கங்கள் இல்லாமல் ஆர்டராக ஒருவருக்கு ஒரு கரெக்டாக சபையை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நடத்தினாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தது தீத்து புஸ்தகத்தில் கண்காணியானவன் அப்படி ஒரு ஆண்களை குறித்து மட்டும் கண்காணியாக ஏன் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறத குறித்து நம்ம போன வீடியோக்களில் பார்த்தோம். சரி, இந்த காரணங்கள் இந்த உபதேசம் எல்லாம் அந்தந்த சபைக்கு தான், அந்த எபேசு சபைக்கு தான், கொருந்து சபைக்கு தான், இல்லை கிரேத்தா தீவு அங்கே உள்ள அந்த மக்களுக்கு மட்டும்தான் அவர் எழுதினாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது எல்லாருக்குமே பொருந்தும், எல்லா திருச்சபைகளும் பொருந்தும், எல்லா ஜனங்களுக்கும் பொருந்தும். அதனால தான் ஆவியானவர் பைபிளை நமக்கு அனுமதிச்சிருக்கிறாரு இந்த காரியங்கள் எல்லாத்தையும். ஏன்னா கண்டிப்பாக இந்த எபேசு சபையில் இருந்த அந்த விக்கிரக கலாச்சாரங்கள், அந்த மாதிரி இப்போவும் இந்த விக்கிரக கலாச்சாரம், அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள், இதன் அடிப்படையில் சபைக்குள்ளே கலகம் பண்ணுறது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, திருச்சபைகளில் இப்போவும் இருக்கக்கூடாது. அதுதான் நமக்கு அந்த பைபிளில் எடுத்து அந்த அதிகாரங்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் கொருந்து சபையில் சொல்லப்பட்டபடி இந்த உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இந்த சபைக்குள்ளே இந்த கலகம் வர்றது, நாங்கள் தான் ஞானவான் அப்படின்றது, விவாதம் பண்ணுறது, இப்படியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பாக இருக்கக்கூடாது. எல்லா திருச்சபைகளையும் அப்படி தான் இருக்கக்கூடாது. அதே போல் இப்போ கிரேத்தா தீவில் சொல்லப்பட்டபடி இப்போ அந்த அளவுக்கு இங்கே நாகரிகம் நல்லா வளர்ந்துருச்சு. அப்போது அந்த படிப்பறிவு இல்லாமல் ரொம்ப அந்த கள்ள போதகங்களை எதிர்த்து வாதிட முடியாமல் இருந்த அந்த சூழ்நிலை, அந்த மக்களுக்கு ஒரு உரிமை கிடையாது, பெண்களுக்கு, அந்த மாதிரி நிறையா அந்த சூழல்கள் அங்கே கடினமாக இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லாமே எல்லா இடங்கள்லையுமே நிறைய கலாச்சாரங்கள் மாறிடுச்சு. நிறைய படிக்காதவங்களுக்கு கூட நல்லா பைபிளை தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா யூடியூப் மூலம், ஃபேஸ்புக்கு, இன்னும் நிறைய பைபிள், ஆடியோ பைபிள், இது மூலம் நிறைய பேர் பைபிளை நிறைய கற்றுக்கொள்கிறாங்க. படிக்காதவங்க கூட இப்போ அவங்க கூட எடுத்து எல்லாருக்கும் எதிர்த்து துருவ உபதேசங்களை எதிர்த்து அவங்க பேச முடியும். அந்த அளவுக்கு நல்ல நாலேஜும் வளர்ந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த காரியங்கள் நமக்கும் தான் உரியும், நமக்கும் இல்லை, எல்லாருக்கும் உரியது அப்படின்னு சொல்லி தான் பைபிளில் ஆவியானவர் எழுதி நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சரி, இப்போ இன்னொரு காரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆதாம் தான் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டார், ஏவாள் பின்னாடி உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதனால் ஆண்கள் பெண்கள் அந்த அளவுக்கு உபதேசிக்கக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதனால தான் இவங்க இப்படிலாம் பேசுவாங்க. அப்படின்றதுனால தான் அழகாக பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர் நிருபத்தில் 11ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் சொல்லியிருக்காரு, ஸ்திரீயானவள் புருஷனில் இருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான், சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது அப்படின்னு. ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை, நான் தான் பெரிய ஆள், நான் தான் எல்லாத்துக்கும் நான் தான் ஆளுவேன் அப்படின்ற ஒரு பெருமைகள் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அதனால தான் பரிசுத்த ஆவின்னு ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் முந்தின ஆதாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பிந்தின ஆதாம் தான் இயேசு கிறிஸ்துன்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், அவர் தான், அவர் இயேசு கிறிஸ்து.
அப்போ அந்த உயிர்த்த இயேசு கிறிஸ்து வந்துட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு தரிசனம் ஆகலாம், ஆனால் பெண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு தரிசனமாயிருக்காரு. ஏன்னா அவங்க நம்பணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணாரோ என்னோன்னு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா மகளேனா மறியலுக்கு தரிசனமாகி அவங்க போயிட்டு அவங்க கூட வந்த சில ஸ்திரீகளுக்கு சொல்லி இவங்க ஸ்திரீகள் எல்லாம் சேர்ந்து போய் சீஷர்களுக்கு சொல்றாங்க. ஆனா அந்த சீஷர்கள் என்ன பண்ணலைன்னா நம்பல. இவங்க பேசுறதெல்லாம் வீண் பேச்சே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வீண் பேச்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அதாவது லூகாஸ் விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கும். லாஸ்ட் அதிகாரத்துல அதில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். வீண் பேச்சு பேசுறாங்கன்னு சொல்லி நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் பேதுரு கல்லறைக்கு போயிட்டு பார்ப்பாங்க. கல்லறைக்கு போயிட்டு பார்த்து அங்க தூதன் அவருக்கு அறிவிச்சு அப்பயும் நம்ப மாட்டாங்க. அவங்க சரீரத்தை காணும்னு சொல்லிதான் நம்புவாங்களே தவிர அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க சரியா அவங்க நம்புறதில்ல. திரும்பி அதுக்கப்புறம் எம்மாவு அது தொடர்ந்து எம்மாவுக்கு போன 2 சீஷர்கள் அவர்களுக்கு கூட இயேசு தரிசனமாயி பேசியிருக்காரு. அவங்க போய் சொல்லியும் அந்த மற்ற சீஷர்கள் நம்பல. அந்த அளவுக்கு அவங்க இருதயம் கடினமாயிருக்கு. திரும்பி பூட்டிருந்த அறைக்குள்ள போஜனம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து போயிட்டு என் கைகள் எல்லாத்தையும் தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட அவிசுவாசம், ஒரு ஆவியை கண்டது போல அவங்க வந்து காண்டிருக்கிறாங்க. அவர் சாப்பிட்டு என் கைகள் எல்லாத்தையும் நீங்க தொட்டு பாருங்க, ஒரு ஆவிக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இருதய கடினத்தை நிமித்தமா அவங்களுடைய அவிசுவாசத்தை அவங்களுடைய கடிந்து கொண்டாராம் அப்படின்னு லூகாஸ் விஷயத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க நம்பவே இல்லை. ஏன்னா கூடவே இருந்த 12 சீஷர்களும் அவங்கள கூடவே இருந்தாங்க. அதில் அந்த 11 சீஷர்கள் கூட நம்பல. கூடவே இருந்து எல்லாத்தையும் பிறப்பிலிருந்து உயிர்ப்பிலிருந்து ராஜ்யம் வரைக்கும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த, எல்லாத்தையும் கற்றுக்கொண்ட, எல்லாத்தையும் கேட்டிருந்த, கூடவே இருந்த அந்த ஆண்கள் இருதய கடினத்தை பாருங்க, அந்த அளவுக்கு இருந்திருக்கு. சப்போஸ் அதனால தான் ஒருவேளை ஒரு பெண்ணுக்கு தரிசனம் ஆயிருப்பாரோ டக்குன்னு எனக்கு தோணுது. நமக்கு இப்படி யோசிக்கணும் போல தோணுது. ஸோ ஏன்னா இன்னொரு இதை பார்த்தோம்னா இப்போ கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. அதில் மனைவி தான் ரட்சிக்கப்படுறாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்போ அந்த புருஷனுக்கு வந்து மனைவி தான் போதிச்சு ஆகணும், வேற வழி இல்லை. அவங்க சத்தியத்தை அறிஞ்சு கொள்றாங்க. ரொம்ப நாளாக சத்தியத்தை அறியாமல் கணவன் இருக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வரும்போது கணவனுக்கு மனைவி தான் சொல்லி போதிச்சு ஆகணும். அதனால புருஷன் தான் ஃபர்ஸ்ட். அப்படின்னால ஏசப்பா புருஷனை ஃபர்ஸ்ட் ரசித்து மனைவிக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்ற அளவுக்கு புருஷனை ஃபர்ஸ்ட் அநேக இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கணவர்களை ஃபர்ஸ்ட் ரசிக்கல, மனைவி தான் ரசித்திருக்கிறாங்க. ஸோ வேற வழியில் பண்ணிதான் ஆகணும். இப்போ 2 பேர் ரசிக்கப்பட்டாங்க, கணவன் மனைவி ரசிக்கப்பட்டாங்க. இப்போ திருச்சபைக்கு போறாங்கன்னா இப்போ கணவர் பின்மாறி போயிடுறாங்க, கணவர் வந்து விக்கிரகங்களுக்கு போயிடுறாங்க திரும்ப, இல்லை ஏதோ பாவக்காரங்களா விழுந்து பின்மாறி போயிடுறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ மனைவி இப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது இல்லை புருஷன் தான் ஃபஸ்ட்டு, அதனால் மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு வரான்னா இல்லை. அவர் பார்க்குறது ஆத்மாவை தான் பார்க்குறாரு. ஸோ அந்த ஆத்மாவை தான் ஆண்டவருக்கு தேவை. அதனால ஆண் என்று இல்லை பெண் என்று இல்லை, 2 பேருமே வந்து ஆண்டவருக்குள்ள வந்து 2 பேருக்குள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனால் என்ன ஒரு வேறுபாடு கண்டிப்பாக நம்ம கடைபிடிச்சு ஆகணும் அப்படின்னா, ஒரு தலைமைத்துவம், அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு, பெரியவங்க சின்னவங்கன்ற ஒரு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். இன்றைக்கி திருச்சபைகள்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்துட்டு ரொம்ப அதிகாரன்றது 2வது விஷயம். ஒரு மரியாதை இல்லாமல் பேசுறது, ரொம்ப ஆணவத்தோட ஒரு மரியாதை இல்லாமல் இப்படியெல்லாம் பேசுறது, அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, வயசில் பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க பெரியவங்களுக்கு எப்படி உபதேசிக்கணுமோ அப்படி உபதேசிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்றும் விரும்புகிறேன். 13வது வசனத்தை சொல்றாரு 12, 13களில், ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றியது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான், சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வயசுக்கு, அதாவது முன்னாடி இருந்தவங்க பின்னாடி ஃபஸ்ட்டு தேவன், அடுத்தது கிறிஸ்து வருகிறார், அடுத்தது ஆதாம் வருகிறார், அடுத்தது வந்து மனைவி வருகிறார், ஏவாள் வருகிறார், இப்படி ஸ்திரீ வருகிறாள். இப்படி வந்துட்டு ஒரு ஆர்டராக வரும்போது நமக்கு வயசுக்கு பெரியவங்களாக இருக்கும்போது இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அப்படி தான். ஆனால் துரு உபதேசங்கள் அப்படின்னு வரும்போது, துரு உபதேசம் ஒரு சிலர் வந்து மரியாதை குறைச்சலாக பேசுவாங்க. தனக்கு கொண்டிருக்க அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப மரியாதை குறைச்சலாகவும் ரொம்ப ஒரு ஆணவமாகவும் ரொம்ப கீழ்த்தனமாக மற்றவங்கள பேசி நடத்துறது, இப்படியெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது. நடத்தும் போது அதில் வசனத்துக்கு வெளியே போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நம்ம கேட்கலாம், கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவருடைய சகோதரன் வந்து ஒரு குற்றம் செய்யும்போது வசனத்துக்கு வெளியே போகும்போது, வசனத்தை கை கொள்ளாமல் போகும்போது அவனுக்கு வந்து நீ ஒரு சகோதரனாக நினச்சி சத்ருவா நினைக்காம அவனுக்கு புத்தி சொல்லுன்னு சொல்லி தெசலோனிக்கேயர் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நற்செய்தி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, அவனுக்கு வந்துட்டு நீ வந்து புத்தி சொல்லு, அவனை மன்னி அப்படின்னு சொல்லிட்டு
இப்படி வசனங்கள சொல்ல கண்டிப்பா வந்து நீ புத்தி சொல்லு. அவங்க சப்போஸ் கேட்கல, மூப்பர்ட்ட கொண்டு போ. அப்பயும் கேட்கல அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஆண்டவர் பார்த்துப்பாரு. இப்போ இப்படியெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா வசனத்துக்கு வெளியே போயி, அவமரியாதையா, கீழ்த்தனமா மத்தவங்கள நடத்தும்போது, கண்டிப்பா நம்ம அத கேட்டு தான் ஆகணும். ஏன்னா, வேற வழியே கிடையாது. அந்த கேட்டு தான் ஆகணும். ஒரு சிலர் இதனாலே பிரச்சனைகள் கூட சரியாகும். ஏன்னா, ஒரு சில பேர் அதிகாரத்தினால ரொம்ப அ கீழ்த்தனமா நடத்துவாங்க. இப்போ 1 பேதுரு அதனால தான் பேதுரு சொல்றாரு. 1 பேதுரு 5வது அதிகாரத்தில சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். மந்தைக்கு மாதிரி அதாவது இருமாப்பா என்ற வார்த்தையில எல்லாமே அடங்கிடும். ஒரு பெருமை, ஒரு ஆணவம், ஒரு தான் தான் அப்படின்ற ஒரு அந்த ஆளுக, இப்படியெல்லாம் வந்து ஒரு பெருமையினால ஒரு இந்த மாரி ஒரு ஆணவத்தினால நம்ம சபைகள, விசுவாசிகள, மற்ற மற்ற நம்ம கூட இருக்க சகோதரர்கள, ஒரு சபை கூடுகையில மேக்ஸிமம் ஒரு 20 பேர், 10 பேர், 20 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கலாமே. அதுவும் இல்லாம நெறைய திருச்சபைகள்ல, பெரிய பெரிய கட்டட சபைகள்ல நெறைய பேர் இருப்பாங்க. அப்ப இத்தன பேர் மத்திய நம்ம வந்து ஒரு அதிகாரம் கையில இருக்குன்றதுக்காக வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப நம்ம வந்துட்டு இந்த இருமாப்பா, துணிகரமா, ரொம்ப கேவலமா மற்றவங்கள பேசி இது மாரி பண்றது கண்டிப்பா அது வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அப்படி உள்ளவங்களுக்கு என்ன கீழ வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நீங்க வந்து செஞ்சீங்கன்னா, பிரதான மேய்ப்பன் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இல்லன்னா நரகம் தான் பெறுவோம். கண்டிப்பா. உண்மையா நடந்தா கண்டிப்பா பரலோகம். அ இருமாப்பா ஆண்டா கண்டிப்பா நரகம். இப்படிதான். ஏன்னா ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிங்கள். அப்படின்னு அப்ப ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்துவார். அதனால ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையை தரித்து நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம யாருமே யாரும் பெரியவங்க கிடையாது, உயர்ந்தவங்க கிடையாது. இயேசு ஒருவர் தான் பெரியவர். வயசு வித்தியாசத்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்போது நம்ம அப்படிதான் நடக்கணும். வயசுல சின்னவங்களா இருந்தாலும் அந்த மந்தைய அதாவது ஒரு சபை தலைமையா இருந்து பொறுப்பெடுத்து நடத்துகிறவர்கள், அவங்க நடத்துற விதத்துல, பேசுற விதத்துல கண்டிப்பா பேசணும். இல்லன்னா கண்டிப்பா வசனத்துக்கு வெளிய போகும்போது கண்டிப்பா கேட்டு தான் ஆகணும். அ அதாவது இப்போ இன்னும் கேட்க முடியாதெல்லாம் கிடையாது. கேட்கணும் அப்படின்னு சொல்லி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. புத்தி சொல்லணும்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அ நார்மலா கேட்டா ஏற்றுக்கொள்ளலாம். இந்த மாரி ஒரு அதிகாரப்பூர்வமா, ஆணவத்துல, ஒரு பெருமையா, ரொம்ப ஒரு கீழ்த்தனமான திருச்சபைகள்ல சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வயசுல சின்னவங்களா பெரியவங்களா இருந்தாலும் சரி, அப்படி நடத்தும்போது அவங்கள்ட்ட கண்டிப்பா நம்ம எதிர்த்து கேட்டு தான் ஆகணும். வேற வழி இல்ல. நம்ப இந்த மாரி ஒரு ஆர்டரா நடக்கணும் அவ்வளோதான். ஒரு ரெஸ்பான்ஸ் குடுக்கணும். வயசுல பெரியவங்களுக்கு எப்படி உபதேசிக்கணும்? அதாவது ஒரு அவிசுவாசிகளா இருக்கும்போது, அவங்களுக்கு எப்படி சத்தியம் சொல்லி சபைக்குள்ள வர வைக்கணும்? பின்மாற்றத்துல போறாங்களோ, அவங்கள எப்படி அவங்களுக்கு ஏத்த மாரி பேசணும்? அப்படின்றது ஒரு திருமணமாகி குழந்தை பெத்த நெறைய வயசானவங்களா இருந்தாலும் சரி, வாலிபரா இருந்தாலும் சரி, அவங்கள வந்துட்டு நம்ம எப்படி பேசணுமோ, அப்படிதான் பேசி அவங்கள வந்து திருச்சபைக்கு வாங்க, சபை கூடுகைக்கு வாங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிடணும். ஏன்னா, அவங்க பின்மாற்றத்துல போனவங்கள அக்னியில இழுத்து விடுறது, அது ஒரு பெரிய ஒரு புண்ணியமான ஒரு காரியம். இப்படியெல்லாம் கர்த்தர் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் ஒரு ஒரு தாழ்மையான அந்த ஒரு நடத்துகிற அந்த தலைமைத்துவம் உள்ளவனுக்கு ஒரு தாழ்மைய இப்படி எப்படியெல்லாம் நடக்கணும்னு ஸ்டெப்பா கர்த்தர் நமக்கு கண்டிப்பா பைபிள்ல சொல்லி கொடுத்துருக்காரு வசனத்துல. அதன்படி நம்ம நடக்கணும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒரு சகோதரர்களுக்கு, இந்த சகோதர சகோதரிகளுக்கு நாங்க தாழ்மையா சொல்லிக் கொள்றது என்னன்னா, இந்த வசனத்தின்படி ஒருவருக்கு ஒருவர் வயது வித்தியாசத்துக்கு ஏற்றபடி நம்ம நடந்து கொள்ளணும். 2வது சத்திய வசனமா கண்டிப்பா பேசணும். வெளியில இருக்க வசனத்துக்கு விரோதமான, புறம்பான காரியங்கள சபைக்குள்ள கண்டிப்பா கொண்டு வரக்கூடாது. அதேபோல அடுத்த வீடியோல வந்துட்டு காணிக்கைகளை குறித்து பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு? புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த சபை கூடுகையில காணிக்கையும் ஒரு பகுதி தான். அத நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆமென்.